அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2022 வருஷத்துக்கான ஒரு கிவ்அவே வீடியோ தான். அதை பற்றி வந்து டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பற்றி பார்த்துக்கோங்க. இப்போ அவியல் எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த அவியல் பண்ணுறதுக்கு வந்து நிறைய காய்கள், என்ன காய்கள்னாலும் நீங்கள் போட்டு வந்து செய்யலாம். இதில் வந்து மெயினாக நான் போட்டிருக்குது என்னென்னா கத்திரிக்காய், அப்புறம் வந்து அவரைக்காய், அப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸு, அதுக்கப்புறம் சின்ன மஞ்சள் பூசணிக்காய், அப்புறம் வாழைக்காய், உருளைக்கிழங்கு. என்ன காய்னாலும் நீங்கள் விருப்பப்பட்ட காயெல்லாம் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாமே கொஞ்சம் நீளமாக அந்த மாதிரி கட் பண்ணி, வாழைக்காய் உருளைக்கிழங்குலாம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாழைக்காய் வந்து நல்லா தோல் சீவி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய் என்னன்னாலும் நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். அவியலுக்கு வந்து பல காய் வந்து எல்லா காயுமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அவியலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தாளிச்சிட்டு தான் நம்ம வந்து அதிலே வந்து காயெல்லாம் போட்டு நம்ம இது பண்ண போகிறோம், ஹீட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதில் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் வரை ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆனதோடனே கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டும் போட்டு வந்து நல்லா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா பொரியட்டும். கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகமும் நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டு நல்ல ஓரளவு பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வரும்போது அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த காயெல்லாம் வந்து நம்ம கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கணும். அதை வந்து நம்ம வந்து இதில் போடணும். இப்போ இந்த இது காஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு அதை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நறுக்கி வச்ச காய்களை வந்து நம்ம வந்து இதில் போடணும். நல்லா கழுவி, நல்லா இந்த மண்ணெலாம் இருக்கும், அதனால் நல்லா கழுவிக்கோங்க. சுத்தமாக கழுவிட்டு அந்த காயெல்லாம் வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதில் வந்து போடுங்க. என்ன காய்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். காய் வந்து கொஞ்சம் நீளமாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்குலாம் நல்லா தோல் சீவிட்டு நல்லா அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா அந்த தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு அதை வந்து அதில் அந்த எண்ணெய் தாள்சத்தில் வந்து நம்ம வந்து இதை போடணும். போட்டுட்டு அந்த எண்ணெயோட ஹீட்லேயே ஒரு 5 நிமிஷம் அந்த வந்து நல்லா வதக்கணும். அந்த காயை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி விட்டு இதை வந்து வேக வைக்கணும். குக்கரில் வந்து வேக வைக்க வேண்டாம். குக்கரில் வேக வச்சோம்னா ரொம்ப வந்து குழஞ்சிரும். அதனால் குக்கரில் வேக வைக்க வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவு கடலைப்பருப்பு. இந்த அவியல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் வரை சாப்பிடலாம், நிறைய தான் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு இந்த காயோட சேர்த்து போட்டுடலாம். போட்டுட்டு அதிலே வந்து நல்லா வெந்துடும். இந்த காய் வேகும் போதே இந்த தண்ணியிலே இந்த கடலைப்பருப்பு சேர்ந்து வெந்துடும். அதனால் வந்து இந்த தண்ணியெல்லாம் வேக வச்சு போடணும்னு தேவையில்லை. இப்போ வந்து அந்த ஓரளவு காய் இல்லை ரொம்ப முங்கிறதுக்கு அளவு தண்ணி விட வேண்டாம். ஓரளவு அரைவாசி முங்குற அளவுக்கு ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி விட்டு பார்த்துக்கோங்க. நிறைய தண்ணி விட வேண்டாம். ஓரளவு தண்ணி விட்டுட்டு அந்த காய் வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா வேகட்டும். நிறைய தண்ணி விட வேண்டாம், ரொம்ப கம்மியாக விட வேண்டாம். ஓரளவு மீடியமாக நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. இந்த எல்லா காயுமே சேர்ந்து நல்ல ஓரளவு வதங்கி நல்ல இதாக வந்து வேகணும். நல்லா அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் வேகணும். நல்ல ஒரு 3/4வாசி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதுக்கு மசாலாலாம் வந்து ஆட் பண்ணணும். அது பாட்டுக்கு நல்லா வேகட்டும். அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பும் வந்து அந்த தண்ணியிலே வந்து அவிஞ்சிரும். தனியாக வந்து அவிச்சு போடணும்னு தேவையில்லை. இந்த காயிலே நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு வந்து ஓரளவு காய் வெந்து வரும்போது நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன அரைமுடி தேங்காய், ஒரு 4-5 பச்சை மிளகாய், அப்புறம் வந்து வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 பல்லாரி வெங்காயம், அதை சின்னதாக கட் பண்ணி அதோட ஜீரகம் கொஞ்சம், அதையும் வந்து நம்ம வந்து எல்லாமே அரைக்கணும். பச்சரிசி, இந்த உருட்டு பச்சரிசி ஒரு 2 ஸ்பூன், அதை வந்து ஊற வச்சுக்கோங்க. அதையும் வந்து தேங்காயோடு சேர்த்து இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து அரைக்கணும். அந்த தண்ணியை வடிச்சிட்டு, அந்த அரிசியில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு தேங்காய், அந்த ஜீரகம், வெங்காயம், மிளகாய், பச்சரிசி எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு, இப்போ வந்து காய் ஓரளவு நல்லா ஒரு 80% அந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் போடணும். தேங்காய், மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த அரிசி எல்லாமே அதை வந்து இதில் போடணும். இந்த காய் வெந்து வரும்போது அதில் வந்து ஓரளவு போட்டுட்டு அதையும் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தீயை வந்து ஓரளவு ரொம்ப கூட்டி வேண்டாம், ரொம்ப குறைச்சி வேண்டாம், ஓரளவு நிதானமாக அரைச்சிக்கோங்க.
இதில் வந்து இந்த அரிசிலாம் சேர்த்ததுனால வந்து நல்லா கொஞ்சம் கட்டியாக கொழுப்பாக நல்லா வந்துடும். இப்போ வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்பப்போ வந்து இதை கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தயிர் விடணும். தயிர் வந்து ஒரு 2-3 ஸ்பூன், ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக மீடியமாக புளிப்பு இருக்கட்டும், ரொம்ப புளிப்பு வேண்டாம். ஓரளவு மீடியம் சைஸ் புளிப்புள்ள தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வரை விட்டுக்கலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், ஏற்கனவே தேங்காய் அரைச்சும் போட்டிருக்கோம், கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு ஒரு தேங்காய் துருவலையும் கொஞ்சம் போட்டுட்டு அதையும் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஓரளவு நல்ல எல்லாமே சேர்ந்து அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு ஓரளவு கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வேணால் தண்ணி விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் அது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா இது எல்லாமே சேர்ந்து அந்த மசாலாவில் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு ஓரளவு நல்லா கொதி வரட்டும். தயிர்லாம் விட்டுருக்கோம்ல, எல்லாமே சேர்ந்து நல்லா ஓரளவு கொதித்து நல்லா வரட்டும். அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மசாலா போட்டதுக்கப்புறம் ஓரளவு தீயை வந்து எரிச்சிக்கோங்க, ரொம்ப கூட்டி வேண்டாம். இப்போ வந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு காணலைன்னா வந்து பார்த்து போட்டுக்கோங்க. டேபிள் சால்ட்டாக கல் உப்போ உங்களுக்கு வந்து தேவையானது அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஓரளவு எல்லாம் ரெடி ஆகிடுது. இப்போ வந்து லாஸ்ட்டு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை கொஞ்சமாக அதில் வந்து மேலாக்கில் அப்படி லைட்டாக தூவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பரட்டிட்டு இது பண்ணோம்னா நம்ம வந்து அவியல் வந்து ரெடி ஆயிரும். ஒரு சூப்பரான ஒரு அவியல் ரெடி ஆகிடுது. இது வந்து எல்லா வகையான வெஜிடேரியன் குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும். சாம்பார், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த அவியல் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.